வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அறுபத்தி ஏழாவது கேள்வி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். 68வது கேள்வி. திராவிட மொழிகளின் தாய் எது? தமிழ். 69வது கேள்வி. காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. 70வது கேள்வி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். 71வது கேள்வி. மூதுரை என்னும் நூலின் சொல்பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. 72வது கேள்வி. துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 73வது கேள்வி. காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1976. 74வது கேள்வி. ஆசாரக்கோவையில் ஆசாரம் என்பதன் பொருள் என்ன? ஒழுக்கம். 75வது கேள்வி. உழைப்பாளர்கள் களைப்பை மறக்க பாடும் பாடல் எது? நாட்டுப்புற பாடல். 76வது கேள்வி. வித்த வித்தை அல்லது கற்பகதரு என போற்றப்படும் மரம் எது? பனை மரம். 77வது கேள்வி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். 78வது கேள்வி. நன்னறி நூலின் ஆசிரியர் யார்? சிவபிரகாச சுவாமிகள். 79வது கேள்வி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யார் கூற்று? பாரதியார். 80வது கேள்வி. வெற்றி வேர்க்கை நூலின் மற்றொரு பெயர் என்ன? நருந்தொகை. 81வது கேள்வி. தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடியவர் பாரதிதாசன். 82வது கேள்வி. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு யாருடைய வரிகள்? ஔவையார். 83வது கேள்வி. வாக்குண்டாம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல்? மூதுரை. 84வது கேள்வி. அல்லும் பகலும் கருங்கடலே உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே யாருடைய வரிகள்? கவிமணி. 85வது கேள்வி. மகரம் என்பதன் பொருள் என்ன? மீன். 86வது கேள்வி. கவிமணி பிறந்த ஊர் எது? தேரூர். 87வது கேள்வி. ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? இரனே லெனக். 88வது கேள்வி. நீவிர் என்பது முன்னிலை பன்மை. 89வது கேள்வி. அவை என்பது படர்க்கை பன்மை. 90வது கேள்வி. ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது? முல்லை நிலம். 91வது கேள்வி. கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் யாருடைய வரிகள்? ஒட்டக்கூத்தர். 92வது கேள்வி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நந்தி எவ்வாறு செய்யப்பட்டது? செங்கல்லால் செய்யப்பட்டது. 93வது கேள்வி. எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் இடப்படும் குறி? அரைப்புள்ளி. 94வது கேள்வி. ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது பயன்படுத்தப்படும் குறி? இரட்டை மேற்கோள் குறி. 95வது கேள்வி.
தமிழன் என்றோர் இனமுண்டு என்ற வரியை பாடியவர் வே. ராமலிங்கனார். 96வது கேள்வி. தனித்தனியே பிரித்தால் பொருள் தராதது இரட்டைக்கிளவி. 97வது கேள்வி. மலேசிய நாணயத்தின் பெயர் ரிங்கிட். 98வது கேள்வி. அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார். 99வது கேள்வி. குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை பாடியவர் பாரதிதாசன். 100வது கேள்வி. கவிஞர் தமிழ்வொளி அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கம். 101வது கேள்வி. சிற்பியின் கனவு எனும் மேடை நாடகத்தை படைத்தவர் யார்? தமிழ்வொளி. 102வது கேள்வி. வானம் வசப்படும் எனும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? பிரபஞ்சன். 103வது கேள்வி. கானல் நீர் இதன் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் கிடைக்காத ஒன்று. 104வது கேள்வி. திருக்குறளுக்கு இணையான நூல் என்று போற்றப்படுவது எது? நாலடியார். 105வது கேள்வி. தமிழ் தேனி என்று போற்றப்பட்ட கவிஞர் யார்? சுரதா.